எங்கள் வீட்டிலேருந்து 4 வீடு தள்ளி ஒரு அண்ணா இருந்தார். அவரோட ஒய்ஃபு 2 குழந்தைங்க. அந்த பொண்ணு வந்து 8th ஸ்டாண்டர்டும் அதோட தம்பி வந்து 6த்தும் படித்தான். 2 பேருக்குமே சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க. 2 பேரும் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். மற்ற பசங்களாம் நிறைய பேர் நடந்து போவாங்க, சைக்கிள்லையும் போவாங்க. இவங்க வீட்டில் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் சைக்கிளில் போயிட்டு வரும்போது இந்த பொண்ணு வந்து 8th தான் படிச்சுது. ஆனால் இது வந்து அப்போவே வந்து நல்லா படிக்கும், ரொம்ப நல்லா படிக்கும். அவங்க தம்பி நல்லா படிப்பான். இது மாதிரி போயிட்டு வரும்போது ரெகுலராக அந்த வழியாக போயிட்டு வரும்போது அந்த வழியில் இருந்த ஒரு பையன் வந்து ஒரு வீட்டில் இருந்த ஒரு பையனுக்கு வந்து இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போய், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, போகும்போதும் வரும்போதும் ஈவினிங்கில் இது ஸ்கூல் விட்டு வரும்போது காலையில் போகும்போது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னொடனே அப்போ வந்து எப்போவுமே அழகாக இருக்கீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அப்போ வந்து சின்ன வயசு வேறையா இன்ஃபேச்சுவேஷனில் இந்த பொண்ணு வந்து ஐயோ நம்மளை அழகுன்னு சொல்லி புகழ்ந்துட்டாங்கன்னு இது வீட்டுக்கு வேறு வந்து அவங்க அம்மா கிட்ட வேறு சொல்லியிருக்கா. அம்மா என்ன ஒரு பையன் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னான் அப்படின்ட்டு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க உண்மையிலே இந்த பொண்ணு ரொம்ப அழகாக தான் இருக்கும். அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொன்னாக்கா நீ கண்டுக்காத, நீ மாட்டு கம்முன்னு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓகே, நம்ம அம்மாட்ட இனிமேல் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது நினச்சிக்கிட்டு இது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனை வந்து இது பார்த்துட்டு வந்திருக்குது. இவனும் இது பார்த்துக்கிட்டே வந்திருக்கான். கொஞ்ச நாளில் இது லவ்வாக மாறிடுச்சு. லவ்வாக மாறினவுடனே அப்போவே அந்த ஏஜ்லேயே வந்து இது லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவனை வந்து நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ கவலைப்படாத, அவன் வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்கான், நீ கவலைப்படாத, நான் வந்து உன்னோட ஸ்கூல்லே ஜாயின் பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிவிட்டு உன் கூடவே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து இவங்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேருமே ஒன்றாவே படிச்சிருக்காங்க. இது வந்து அவங்க அப்பாவுக்கு கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தெரிய ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி அவங்க அப்பாவும் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாவும் கூப்பிட்டு வார்ன் பண்ண உடனே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா, படிப்பு தான் முக்கியம், நீ குழந்தை, உனக்கு வெளி உலகம் தெரியாது, அந்த மாதிரி சொல்லிவிட்டு லவ் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு ஏமாற்றிடுவாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது, இந்த ஏஜில் வர்றதெல்லாம் உண்மை கிடையாது, நீ வந்து படித்து பெரிய ஆளாக வரணும், அதுதான் அப்பாவோட கனவு அப்படின்னா நீ உனக்கு தம்பிக்கும் நீ வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னா சொன்ன உடனே சரி நம்ம அப்பா இப்படி சரிப்பா நான் அந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சே தவிர ஆனால் லவ்வை விடுறதுக்கு அது மனசுக்குள்ளே இடம் இல்லை. அதனால் அது லவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இதை தெரிஞ்சு திருப்பி கேள்விப்பட்டு சரி நம்ம வந்து வீடு மாற்றிட்டு போயிட்டாவது இவங்க வந்து மாறுறாங்களா பார்ப்போம் அப்படின்னு. இவங்க அப்பாவுக்கு தெரியாது இவங்க ஒரே ஸ்கூலில் படிக்கிறான் அந்த பையனை. ஏதோ தெரிஞ்சவங்க போல இருக்குது, வழியில் தெரியும் போல இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீடு மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு 2-3 தெருவு தள்ளி கொஞ்சம் தூரத்தில் வீடு மாறி போயிருக்காங்க. வீடு மாறி போய் அதுவும் வாடகை வீடு தான். அங்கே இருக்கும்போது திருப்பி இவங்களோட லவ் கண்டினியூ ஆகிருக்கு. அது அவங்க அப்பா அம்மாலாம் வான் பண்ண உடனே சரி நம்ம பொண்ணு வந்து திருந்திருச்சு போல இருக்குது, விட்டுருச்சு போல இருக்குது லவ்வை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்திருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்கு, நான் மூவிக்கு போகிறேன்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து சரி நீ எங்கள் கூட மூவிக்கு வா அப்படின்னு சொன்னோடனே இல்லை நான் அத்தை கூட மூவிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த அத்தை தான், அவங்க அத்தையோட அடிக்கடி மூவிக்கு போகுது. இந்த மாதிரி மூவிக்கு போகும்போது அவங்க 2 பேரும் மூவியில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இவங்க அத்தை வந்து நோட் பண்ணவே இல்லை, எதேச்சா நம்ம கூட வருது படம் பார்க்குதுன்னு. ஆனால் இந்த பிரேக் விடுவாங்க பாருங்கள், அப்போ போயிட்டு நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போகிறது, ரெஸ்ட் ரூம் போகிறது, அந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு அவனோட போய் பேசுகிறது பழகிறது அந்த மாதிரி இருந்தப்போ ஒரு தடவை ரொம்ப நாளாக இது வந்து இவங்க அத்தை கூட மூவிக்கு போகிறேன்னு இவங்க பேரண்ட்டும் கொஞ்சம் டவுட் பண்ணியிருக்காங்க, நம்ம கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அத்தை வந்து ஒரு தடவை இதை பார்த்துட்டாங்க, ரொம்ப நேரமாக இது மூவியில் பிரேக்குக்கு போன ஆள் வரவே காணாமன்னு போய் தேட போனப்போ அந்த பையனோட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா விசாரிச்சதில் அந்த பையனும் இது ஸ்கூல்லே தான் படிக்கிறான், இவங்க 2 பேரும் ஒன்றா தான் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் தான் லவ் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வான் பண்ணி திட்டியே அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை நீ வந்து படிக்க வேணாம், உன் புக்கெல்லாம் கீழ்ச்சி கொளுத்திடுவான், அவங்க அப்பா ரொம்ப கோவம் வந்து உன் புக்கெல்லாம் கீழ்ச்சி கொளுத்திடுவான், உனக்கு படிப்பு முக்கியமாக லவ் முக்கியமாக, இது வந்து நம்மளோட குடும்பத்துக்கெலாம் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையும் அதை பெருசாக்கி நீ விடாதடா, இவளை திருத்தலைன்னா நம்மளோட குடும்பமானலாம் போயிடும் மூவிலெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லி பயங்கர பெருசாக்கியிருக்காங்க அவங்க அத்தை. இவங்க வீட்டில் பெரிய சண்டை நடந்து ஊருக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பரவிடுச்சு. இவங்க அப்பா வந்து ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டு நீ போகக்கூடாது ஸ்கூலுக்கே, உன் புக்கெல்லாம் கீழ்ச்சிடுவான்னு அதே மாதிரியே நிஜமாகவே புக்கெல்லாம் கீழ்ச்சி இந்த பொண்ணு முன்னாடியே கொடுத்திருக்காரு. இது வந்து அழுதுகிட்டு அப்பா நான் வந்து இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன், உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன், உங்கள் பேச்சை கேட்குறேன்னதுக்கு 2 வாரம் ஸ்கூல் நிறுத்திட்டு திருப்பி இது பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்லேருந்தே இவங்களுக்கு கால் பண்ணி நல்லா படிக்கிற பொண்ணு ஏன் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க டீச்சரே. இல்லை ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை அதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்கூல்லலாம் கேட்குறாங்கன்னு புக்கெலாம் வாங்கி கொடுத்து திருப்பி அனுப்பியிருக்காரு.
திருப்பி இவங்க போகும்போது, ஆனாலும் அந்த பையன் ரொம்ப நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப சேடாக இருக்கேன், நீ இல்லைனா நான் இல்லை, நான் உயிரோடே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இவன் சொன்ன உடனே சரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு குட்டி பசங்களாகவே முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல, ரிஜிஸ்டர்லாம் 18 இயர்ஸ்க்கு மேலே தான் ஒத்துக்குவாங்க, அதெல்லாம் எதுவுமே இவங்களுக்கு தெரியாமல் இவங்களே யோசித்து பேசிகிட்டு இருக்கும்போது அதோட ஃப்ரெண்டு ஒன்று கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு வீட்டுக்கு சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து நல்லா திட்டி அடிச்சுட்டு எங்கேயோ ஊருக்கு கிளம்பி ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ போயிருக்காங்க இவங்க ஃபேமிலியோடு போயிருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து வீட்டில் இருந்திருக்கு. வீட்டில் இருந்த உடனே வீடோட பற்றி எரிஞ்சிருக்குதுங்க. ஃபுல்லாக ஹோல் வீட்டோட இந்த பொண்ணு வீட்டு உள்ளே இருந்திருக்கு, வீடோட பற்றி எரிஞ்சிருக்கு. ஹோல் வீடு எரிஞ்சு, அது வாடகை வீடு தான். இவங்க செப்பரேட் வீட்டில் இருந்தாங்க. ஒரு வாடகை வீடு செப்பரேட்டாக இருக்கும், அந்த வீடு அப்பார்ட்மெண்ட் கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் வீடு. ஸோ வீடோட பற்றி எரிஞ்சிருக்கு. ஓட்டு வீடோ என்னமோ தான் அது, ஐம் நாட் ஷியோர். வந்து எரிஞ்சிருக்கு. வந்து அப்போ வந்து இவங்க வந்து எல்லோரும் தெருவில் கூடி என்ன ஏதுன்னு பார்த்து ஃபயர் இன்ஜின் வர வச்சு அது பண்ணி அணைச்சி எல்லாம் பண்ணி இந்த பொண்ணு வந்து கருகி தாங்க கிடச்சிதான். அந்த வீடே இதுவாகிடுச்சு, கருகி தான் கிடச்சிது. நாங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தோம், எங்களுக்கெலாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கெலாம் நாங்கள் வந்த பிறகு தான் இந்த மாதிரி நடந்தது அப்படின்றதே தெரியும். அதுக்கப்புறம் வந்து போலீஸ்லாம் வந்து எல்லா டீட்டெயிலும் விசாரித்தாங்க. ஆனால் ஸ்டில் நவ் அந்த பொண்ணு எப்படி எரிஞ்சுது, அந்த வீடு மட்டும் எப்படி எரிஞ்சுது, இவங்க ஏதாவது பண்ணாங்களா, இவங்க பேரண்ட்டு, இல்லை வந்து போலீஸாலே அதை கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்லாம் வந்து இவங்க நிரபராதி தான், அவங்க பேரண்ட்டுக்கும் வெளியில் போயிருந்துருக்காங்க, அந்த பையன் அதாவது அந்த பொண்ணோட தம்பி அம்மா அப்பா வெளியில் போயிருந்துருக்காங்கன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ அது வந்து எப்படி நடந்ததுன்னே கண்டுபிடிக்க முடியலங்க. வேறு ஒரு உண்மை ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன். நிஷா விலாகில் நீங்கள் வந்து இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ், உண்மை ஸ்டோரிஸ்லாம் நிறையா போடுறேன், உண்மையான ஸ்டோரிஸு. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.